எனக்கு நீங்க கொடுத்த இந்த தகப்பனுக்காகவும் இந்த மகளுக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம் ராஜா. அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். இவர்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டு நீதியால் இருதயத்தை போல உணரத்தக்க உணர்வின் ஆவியை இவர்கள் மேல நீங்க ஊற்றுவீராகப்பா. சரி தம்பி, நாம் இன்னைக்கு வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி வாசற்படியில கர்த்தர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அவர் வருகை சமீபம் என்றதை அவர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தம்பி, மெசேஜ் எங்களுக்கு எந்த மாதிரி பிரயோஜனமா இருந்தது? அந்த வருகை ரொம்ப சமீபம் ஆயத்தமாகணுன்ற ஒரு வாரம் மெசேஜ். உங்களுக்கு அந்த வாரம் வந்து தம்பி வாங்க, யார் நீங்க வாங்க தம்பி, ஒரு சேர் எடுத்து போடுங்க. வாங்க தம்பி, உட்கார் உட்கார். சென்னையில இருந்து வரமா? பேர் ஸ்டீஃபன். இன்னைக்கு நான் அதிகாலை பிரேயர் வீட்டுல பண்ணும்போது இந்த மாதிரி இந்த சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ட்டு ஏசப்பா எனக்கு உணர்த்தப்பட்டுனே இருந்துச்சு. ஏசப்பா தெரியும். அதே போல கவிக்காக என்ன எழுதி செய்யணும் அப்படின்ற கண்டிப்பா செஞ்சுட்டு போறேன். இது வேணும்னாலும் ஏசப்பட பேசி பழகிக்கிறேன். நான் கேட்டுட்டு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். என்னை குறிச்சோ இந்த சபை குறிச்ச கர்த்தர் உங்களோட பேசினான்றதே 15 வருடங்கள் கழிச்சு இன்றைக்குதான் நமக்கு ஒரு நபர்களுக்கு கேட்கறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் இப்ப ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். தம்பி, நீங்க பேசிட்டு இருக்க, நான் நீங்க கேட்ட காரியத்துக்கு பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் தம்பி. அப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. என் பிரிய மனவாட்டியே, நான் உங்ககிட்ட இருக்கமா, நீ 15 வருஷமா ஏசப்பா எனக்கு பதில் கொடுங்கன்னு கேட்டியம்மா. ஆனா நான் பதிலே சொல்லாம இருந்த போதிலும் அந்த 2 ஆத்மாவை வச்சு நீ என்னுடைய ஊழியத்தை நீ தவறாம நடத்திட்டு வந்தியம்மா. இன்னைக்கு நான் உனக்கு பதில் கர்த்தராகிய நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். நான் என்னோட மகனை உனக்காக நான் அனுப்பியிருக்கேன். நீ அவன்கிட்ட ராபோஜன பாத்திரங்களை கேளுமா. அதை கேட்கிற ஆத்மாவை நான் உனக்கு தருவேன். அதை கேட்கிற ஆத்மாவை நான் உனக்கு தருவேன். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ காணணும். நன்றி அப்பா. சந்தோஷமா இருக்கையா? காசு வாங்கிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா வாங்கிக்கணும். கண்டிப்பா செய்வாங்க. ஏசப்பா, பாஸ்டர்மா இந்த கப்பு என்கிட்ட கேட்டாங்க. இந்த கப்புக்கு திருவிழந்த கப்புக்கு ஏத்த ஆத்மாவே அவங்களுக்கு கொடுங்கப்பா. அவன் ஒரு பைத்தியம் தான். அந்த அம்மாவுக்கே ஒரு வேலை கிடையாது. அப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத சர்ச்சில சும்மா வாங்கி கட்டிங்க எடுப்பாங்க. அவங்க கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த ஒரு பைத்தியம் இது வாங்கி போது பேர் என்ன சொல்றது மச்சான் மாறு மச்சான். அதெல்லாம் உண்மையில இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? ஐயோ, நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போற பிள்ளைங்க தானே, இப்படி ஒரு சர்ச்சை பாஸ்டர்மா பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களா? நியாயமாப்பா? உபதேசம் கேட்டமா? உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. போங்க. கேட்க மாட்டாரா? அந்த சர்ச்சுக்கும் ஆளுங்க எல்லாமே வருவாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. இல்லம்மா, கர்த்தர் எனக்கு சீக்கிரமா ஆழ்த்தப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான்
நினைச்சே பார்க்கல தம்பி. கர்த்தர் விரும்பின பாத்திரத்தை கொடுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்த வரையும். ஓகே தம்பி, இன்னொரு முறை வந்தா கண்டிப்பா வந்துருக்கோங்க. ஓகே சரி கிளம்புங்க. இப்பப்பா நீங்க சொன்னபடி அந்த சகோதரன் உடனடியாப்பா இந்த ராபோஜன பாத்திரங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. இதற்குரிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கொண்டு வாங்கப்பா. உன் பாதப்படிக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என்ன ஒருத்தர் 2 பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, உங்க கிராமத்துக்குள்ள நாங்க இயேசுப்பா குறிச்சு சொல்ல வந்திருக்கோம். முதல்ல 2 லைன் பாடலாமா? இயேசு நல்லவர் என்ற பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க சண்டே கிளாஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, பாடலாமா? பாடுங்க பார்க்கலாம். கண்ண முடியெல்லாம் கைய தட்டி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லலாம். சரியா? அந்த கிராமத்துல தம்பிங்களா என்ன பண்றீங்க? யார் பண்ணியா? அப்படி நாங்க இந்த கிராமத்துக்கு ஏற்று சொல்ல வந்திருக்கோம். ஐயா, கிராமத்துக்கு ஏற்று சொல்ல வந்தீங்க? ஆமா, யார் மணியா? தம்பிகளா, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையா? மாட்டேங்குது உங்களை பார்த்தா. ரொம்ப நேசிக்கிறாரா? நீ நேசியாடா? நீ நேசியா? அந்த அம்மா சொல்ல ஒரு வார்த்தை எதிர்த்து கிழிக்குதுடா. நானும் அவங்க பஞ்சாயத்துல போயிருக்கிறேன். அதை விட்டு கை வாங்க பார்ப்போம். அதெல்லாம் கேட்கிற வார்த்தை நான் கேட்கிறேன். வீட்டுல வந்தேன், மரியாதை ஓடி போயிடு. அதுதான் அவள்தான் போ. இன்னும் சம்பளம் எப்படி பேசுறியா? நம்ம யாருமே கேள்வி நினைக்கிறது ஒழுக்க போட்டான். வரன்னு சொன்னால உன்ன வரல, துட்டு எடுத்துன்னு வரன்னு சொன்னால ஹாஸ்பிட்டல் கிட்டு போனமே, உன்ன காணுமே, என்னத்தான் பண்ணாலும் தெரியல. என் புள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனமே, என் புள்ள மாதிரி கேட்கறேன்னு எதுதான் அம்மா கொடுத்துட்டானமா? அம்மா முடியாதான மாத்திரை கேட்கறான். எதுதான் கொடுத்தானம்மா என் புள்ளிக்கம்மா? அவனுக்கு தான் வேற வேலை வெட்டி கிடையாது, உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. நீ போய் ஊரை சுத்திக்கிட்டு வர. எனக்கு வேலை வெட்டி கிடையாது. நான் சாமான் கழுவுத்தால, வீட்டு வேலை எல்லாம் பார்க்க தேவையில்ல. நான் உங்களுக்கு செஞ்சிருந்தா என் வேலையை யாரு பாக்குறது? உங்களுக்கு இதே எப்ப பார்த்தாலும் நல்லா போயிடுவான். இவனை கட்டிக்கிட்டு நான் எங்க வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளையப்பா, எங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கட்டின்னு போயிருந்தா கூட வெளிநாட்டுல ராணி மாரி நான் வாழ்ந்திருப்பேன். இவனை கட்டிக்கிட்டு எனக்கு கூட, உங்களுக்கு அவங்க கூட, எனக்கு 2 பேருக்கு கூட போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி நல்லா போயிடுவான். நீ எந்த கவலையும் வைக்காத. நீ கிளம்பி போன மாதிரி நாளைக்கு கிளம்பி போயிட போற. நாளைக்கு உங்க புள்ளிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. உன்னை தேடிங்க எடுக்க முடியாது. வீட்லயே இருங்க இன்னைக்கு. போலாமா? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வச்சுக்கோங்க.
பாத்துக்கோங்க. பிபி எவ்வளவு? பல்ஸ் ரேட்டு? வரும்போது கான்சியஸா அன்கான்சியஸா? லைன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரத்தம் உள்ள நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா டாக்டர் பக்கத்து அவருக்கு 2 கிட்னி ப்ராப்ளமா இருக்கு சார். எங்க போய் பார்த்தாலும் சரியாகல, ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டாரு. அதுக்காக தான் சார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாரு. அவரோட நிலைமை என்ன சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்பல இந்த மாதிரி இஷ்யூ அவருக்கு இருக்கு? அவருக்கு 2-3 வருஷமா இருக்கு சார். 2-3 இயர்ஸா இருக்கு. எந்த மெடிசனோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? எங்க போய் பார்த்தாலும் சரியாகல சார். அதனாலதான் சரி ரொம்ப முடியாம தான் வீட்டுல இருந்தாரு. இங்க கூப்பிடுவாங்க. ஸ்கேன் எடுத்தது ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? சார் இதெல்லாம் எப்பமா எடுத்தீங்க ஸ்கேனு லாஸ்டா? ஒரு 6 மாசம் ஆகுது சார். சரி ஓகே. கிரியாட்டினோட லெவலே அதிகமா இருக்கு. மனுஷனுக்கு வந்து அது வந்து 1.5 இந்த ரேஞ்சில தான் இருக்கணும். இவருக்கு வந்து 14-15 போயிருக்கு. அந்த ரேஞ்சில் போச்சுன்னா 2 கிட்னியுமே டேமேஜ் ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா டயாலிசிஸ் பண்ணுங்க. பண்ணுனா ஓரளவுக்கு காப்பாற்றலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months இல்லைன்னா 5 months தான் ஆளோட ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கணும். இப்போ நான் லைன் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க ஓகே இப்போதைக்கு அவர் டக்கா இருப்பாரு. ஆனா நீங்க முடிஞ்சளவு ஆனா அது கொஞ்சம் அமௌண்ட் செலவாகிற மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலா போனாலும் சரி, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜிஹெச்லையும் பண்ணுவாங்க. இதோட முக்கியமா கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அதுதான் இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன். மெடிசன் என்னென்ன எடுக்கணும்னு அதை மட்டும் பாருங்க. ஒரு 5 months தான் என்னால பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் தான் பாக்குறீங்க. அதனால எதுவும் பயப்படாதீங்க, பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஓரளவு இதுவே சரியாக நடக்கும். அம்மா கடவுள்தா காப்பாத்துறேன்னு சொல்றாங்கம்மா. ஆனவங்கிட்டதான் நம்ம ஓட்டு கொடுக்க போறேன். ஆனவர்தான் எனக்கு புருஷனோட ஜீவனை மீட்டு தரணும். அம்மா நல்லா இதுவமா நீ கவலைப்படாதம்மா. நம்புறேன்.
பிள்ளைங்க நல்லா இருந்துச்சுப்பா. போனா அவர் சரியாவாருன்னே தெரியலையம்மா. எங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை சார், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் சார். என்ன பண்றதுன்னே புரியல. டாக்டரும் கை விட்டுட்டாங்க, கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நான் உங்ககிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்கேன், கவலைப்படாதீங்க. திரும்பவும் சொல்றேன்னா, போன மாசம் கூட ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்டேன். வேற எங்க அவங்க ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, சபையில தான். ஒரு தடவை நீங்க வாங்க, மாசமாட்ட பேசுங்க. அவருக்கு கத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். விசுவாசி வந்தாரு, கூப்பிட்டதுக்கு செவி விட்டாரு, வந்தாரு. கத்திரிக்கு அவருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. நீங்களும் வாங்க, மாசமாட்ட பேசுங்க. கண்டிப்பா சுகமாகுமா? கண்டிப்பா சுகமாகும். கண்டிப்பா ஆண்டவர் துடைப்பாரு. நிச்சயமா குணப்படுத்துவார். நீங்க வாங்க, நீங்க வாங்க. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். இயேசு செய்வார். நீங்க வாங்க, கால் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? பாசமாட்ட பேச நானும் அங்க இருப்பேன். வாங்க. சரிங்களா? சரி, வரமா. அக்கா சொல்லுங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். கிட்னி ப்ராப்ளம். கூட்டிட்டு பாய எடுத்து போடுறது. உட்காருமா, நீங்க அந்த கிராமத்துல இயேசுவை நேசிக்கிறாங்க சொன்னாரு. அந்த தம்பி தானே நீங்க? தம்பி ஏற்கனவே பார்த்துருப்பாங்க இந்த தம்பிய. ஓகே தம்பி சொன்ன ஐயா எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஒரு 4-5 மாசம் வாங்க சர்ச்சுக்கு. கத்தரா கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே நிறைய பேர் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்திருக்காங்க. அநேக அற்புத அடையாளங்களை ஆர்வம் செஞ்சிருக்காரு. கண்டிப்பா உங்க மகனுக்கும் உங்க கணவருக்கு கண்டிப்பா சொல்லுங்க. என் கணவர் ஏசப்பா வீட்டு தருவாரு. நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா ஏசப்பா பரிபூர்ண சுகபலத்தோடு நம்பியை காப்பாற்றுவாரு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். சரி. ஏசப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பான மகன் அந்த குடும்பமும் உண்மை நம்பி வந்திருக்காங்கப்பா. எங்களால ஒன்றும் முடியாத ராஜா. ஆனால் ரத்தத்தால கசாவே பரிபூர்ண சுகபலத்தை கொடுத்து டாக்டர்கள் கைவிட்ட காரியத்தை கர்த்தரை அற்புதமாய் அதிசயமாய் செய்து முடிப்பீராகப்பா. இதோ ஒரு ரத்த கோட்டைக்குள்ளாக இந்த குடும்பத்தை ஒப்பப்படுகிறோம், தாழ்த்துகிறோம், சிமிக்கிறோம். கர்த்தரை பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே.
சந்தோஷமா போயிட்டு வாங்க தம்பி. கர்த்தர் உங்களை இப்பவும் நேசிக்கிறாரே. God bless you. இப்ப சந்தோஷமா. சரி தம்பி. சரி மேடம், உங்க வீட்டுக்கு நானும் போய் கிளம்புறேன். சரிங்க. பரவாயில்ல. திருவிருந்து நேரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கட்ட கிருபையில கொடுக்கணும். வாங்க உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. 5 மாசமா விடாத கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அழகா நீங்க சர்ச்சைக்கும் வந்தீங்க, அபிஷேகமும் பெற்றுக்கிட்டீங்க, ஞானஸ்தானமா எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கீங்க. பார்த்தாலே நிறைய மாற்றம் தெரியுது. சரி, என்ன இன்னைக்கு வந்திருக்கீங்க? நீங்க திருவள்ளுவர் சக்தி இல்ல, அது நான் மாசமா வர எடுக்கும்போது அது எனக்குள்ள ஒரு மாதிரியா ஒரு மாற்றம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எனக்குள்ள ஒரு வெள்ளம் வந்த மாதிரி இருந்ததுமா. அதுதான் நான் பண்ண சரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போனேன். போயிட்டு என்னுடைய ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்த்துருந்தேன். மறுபடியும் போய் செக் பண்றது போனாக்கா அவரே அசந்து போயிட்டாரு. என்னப்பா ஆச்சு, உங்களுக்குள்ள மாற்றம் உள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையப்பா அப்படின்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமாமா, அது சொல்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுடைய விசுவாசம் தான் தம்பி. உங்க மனைவியுடைய கண்ணீர் ஜெபம், உங்க விசுவாசம், நீங்க வைராகியமா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டது, ஞானஸ்தானம் எடுத்தது, நல்ல திருவிருந்துல பங்கெடுத்தது, இது எல்லாம் தான் ஆண்டவருக்கு பரிபூர்ண சுகபலத்தை கொடுத்து இன்னைக்கு வாழ வச்சிருக்காரு. ஓகே தம்பி, தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல நிற்கும் போது சைஜி பிரதர் தான் வந்து ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த உணர்வு வரல. ரொம்ப முடியாத கண்டிஷன்ல தான் நாங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுதுல இருக்கும் போது 2வது வந்து நீங்க அங்க வாங்கம்மா சுகம் ஆண்டவர் தருவாருன்னு சொன்னாங்க. ஆண்டவர் மேல நாங்க விசுவாசம் வச்சுதான் வந்தோம். ஆண்டவர் எங்களை சாட்சியா இருக்கிற தேவனுக்கு கொடான கொடுத்து உண்மைக்கு சொல்றா ஷைஜு தம்பி தான் ஒவ்வொரு ஆத்மத்தையும் கூட்டிட்டு வந்தாரு. அன்றைக்கு ஒரு ஷைஜும் அவங்க மகன் மட்டும்தான் இருந்தாங்க. இன்றைக்கு சபையை நிறைஞ்சு இருக்குன்னா ஒரே காரணம் இந்த ஒரு ஆத்மப்பட்ட அநேக விதைகள் தான் தம்பி. ஓகே, நீங்களும் தொடர்ந்து அநேக சத்தியத்தை சொல்லுங்க. ஆண்டோட ரத்தத்தினால என் கணவரோட கிட்னியை பலப்படுத்தி எங்களை சாட்சியா நிறுத்தினாரு. அதே மாதிரி இந்த பிராபத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்க எல்லாம் தேடி வர மாதிரி ஆண்டவர் வர வச்சு அவங்களுக்கு சுகத்தை தந்து எங்களை சாட்சியா நிறுத்தின மாதிரி எல்லாருமே இருக்கணும். அதுதான் மாதிரி எங்களோட வாஞ்சி. கண்டிப்பா நடத்துவாருமா. God bless you. God bless you தம்பி. ஓகே, மேல போயிட்டு ரிலாக்ஸா இருக்கும்.
இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கணும்னாக்கா கண்டிப்பா அந்த பாஸ்டமாவும் ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு திட்டியும் அசிங்கப்படுத்தி இருக்கோம், ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்படுத்திக்காம ஒரு மூச்சு கூட சுழிக்காம எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. இங்கே கர்த்தருக்கு தானே நான் வந்து சொல்லுவேன். நீ ஒரு நாட்களில் கர்த்தருக்கு உண்மையா இருந்து எல்லாரையும் எல்லார்கிட்ட ஒரு தாழ்மையா நடந்து கண்டிப்பா நம்ம கர்த்தருக்கு நான் ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு நன்றி தான்.